கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரியர் நிருபத்தை எழுதியது யாருங்கிற விஷயத்தை 2ஆம் பாகத்தில் வந்து தியானிக்க போகிறோம். எபிரியர் புத்தகத்தை பவுல் எழுதுறதுக்கான ஆதார வசனங்களை நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். எபிரியர் 13 அதிகாரங்கள் எழுதியிருக்காரு. அந்த அதிகாரங்களை அவர் எழுத்துக்களை வச்சு பவுல் தான் எழுதியிருக்காராங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எபிரியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாக பிதாக்கள் திருவள்ளி பண்ணின தேவன் சொல்லிருக்கு. அப்போ பழைய ஏற்பாடில் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசின விசேஷத்தை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்கினாருங்கிற விஷயத்தை அவர் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் உள்ள காரியங்களை என்ன மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கும். எபிரியர் 5ஆம் அதிகாரத்தை சொல்ல முடியல. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று அவர் தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. எபிரியருக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு பார்க்கும். இதை அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதை சொல்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை அவர் உண்டாக்கினாருங்கிற விஷயம் சொல்கிறாரு. சிருஷ்டிப்பின் வரலாறு குறித்து என்ன செய்கிறாரு இங்கே சொல்லியிருப்பான்னு பார்க்கும். அப்போ எபிரியர் 1ஆம் அதிகாரத்தில் பூர்வ காலத்தையும் சிருஷ்டிப்பின் வரலாற்றை பற்றியும் தேவ தூதர்களை பற்றியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டி என்ன பேசியிருக்கான்னு பார்க்கும். எபிரியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லப்பட்ட விஷயத்த சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7-8 அந்த காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்ல முடியல. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர், அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தீர், வானங்கள் உமது கரத்தின் கிரியாயாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரே என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாகுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன செய்யாது சால்வை போல் மாறுங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். ஒரு சால்வை போல் அவையிலேன்னு சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரே மாறாதவராகிறீர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை என்று சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ என்ன செய்வது வஸ்திரம் போல் பழமையாக போகுமே அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. அது எங்கன்னா ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமது ஆண்டுகள் ஓய்ந்து போவதில்லைன்னு சொல்லி 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 26 முதல் 27 வசனங்கள் படிச்சிங்கன்னா அதில் அந்த விஷயங்களை சொல்லியிருப்பான்னு பார்க்கும். தேவதூதலை காட்சிகளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1:7 தேவதூதலை குறித்து தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குமாரன் நோக்கி, தேவனே உங்களுடைய சிங்காசனம் என்றென்றுக்கு உள்ளது, ஒரு ராஜ்ய செங்கோல் உங்களுக்கு செங்கோலாக இருக்கிறதுன்னு சொல்லப்போது அது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரியர் 1:13 சொல்ல முடியல. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபிள்ளையாக்கும் ஓடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்று தூதர்களுக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இருக்குன்னு பார்க்கும். பவுல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கான்னு பார்க்கும். ஏன்னா இவர் கமாலியன் பாதத்திலேருந்து படித்து தேர்ந்தவர்னு பார்க்கும். அதனால் அவர் இந்த விஷயங்களை சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர்கிட்ட நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரதி அவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண முறைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்க அதை வச்சு சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எபிரியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்சல
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் சொல்லி அங்கே வந்துட்டு தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்கைகளுக்கும் கீழ்ப்படியாமையினால நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கு. அப்போ தேவதூதரும் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவதூதருங்கிற ஒரு விஷயத்தை கூட இங்கே அவர் மென்ஷன் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் தேவதூதரில் சற்று சிறியவனாக்கி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்துட்டு தேவதூதருக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறான்னு பார்க்கும். அது வந்துட்டு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்ல முடியல. அவனை தேவதூதரிலிருந்து சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கடத்தினால் அவனை முடிசூட்டி உமது கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரம் வைத்து சகலத்தையும் அவருடைய பாதம் கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லி அந்த காரியங்கள்லாம் அவர் அது சொல்கிறார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்ப்படியிருக்கு என்று சொல்லியிருக்கிறார். இது யாருன்னா ஆதாமினுடைய சிருஷ்டிப்பு குறித்து சொல்கிறாரு. அதுக்கு முந்திர வசனம் 6ஆம் வசனத்துலேயும் அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். அந்த விஷயங்கள் சொல்கிறார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4லேருந்து 8ஆம் வசனங்கள் அது சொல்லியிருக்குன்னு பார்க்கும். ஆதாமின் சிருஷ்டிப்பு குறித்து சொல்லியிருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2ஆம் ஆதாமாகிய வருகிற விஷயத்தையும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன மனுஷகுமாரனாக வர்ற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக இங்கே ஒரு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு இங்கே மேற்கொள்ளி காட்டியிருப்பான்னு பார்க்கும். ஆதாமை ஒப்பிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருப்பான்னு பார்க்கும். இதை இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2:16 சொல்ல முடியல. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் அபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தாருங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ தேவதூதர்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டு தான், அவருக்கு வந்துட்டு கை தூக்குறது இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். மனுக்குலத்தை அவர் கை தூக்குற விஷயத்த அங்கே 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான்னு பார்க்கும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை சொல்ல முடியல. அவர் அதில் ஆரம்பிக்க சொல்கிறாரு. இப்படி இருக்க பரம அழைப்பு பங்குள்ளாராகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணும்படி அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு பிரதான ஆசாரியருக்கும் பிரதான அப்போஸ்தலருக்கும் ஒப்பிட்டு இங்கே வந்து பேசலான்னு பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் பிரிக்கிறதெல்லாம் அவர் வந்து இங்கே வசனங்கள் அதிகாரம் பிரிக்கப்பட்டது, பின்னாடி காலத்தில் பிரிக்கப்பட்டது. இது வந்துக்கிட்டு ஒரே என்னது நிருபங்களாக அவர் வந்து இந்த நிருபங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்காரு. ஆனால் வந்துட்டு இந்த நிருபங்கள் வந்துக்கிட்டு ஒரே கோர்வையாக கிடையாது. அதனால் இப்போ இப்படி இருக்க சகோதரர் அப்படின்னு சொல்லி பேச முடிச்ச பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெட்டர்லேருந்து ஒரு காரியங்களை அவர் பேசுகிறான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு தனித்துவமாகவே இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம்னு சொல்லி அங்கே தனியாக கிடையாது. 11ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பைபிளை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டான்னு சொல்லி போன பாடத்தில் வந்து பார்த்துருப்போம் பார்க்கும். இப்போ வந்துட்டு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மோசையை குறித்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ சங்கீத புத்தகத்தில் வசனத்தையும் மேற்கோள் காட்டி அங்கே பேசியிருக்காருன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு மோசையை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்காருன்னு பார்க்கும். வந்துக்கிட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களை வழி நடத்துகிற விஷயத்தையும் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற விஷயங்களை குறித்து பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மோசே வந்துட்டு தேவனுடைய வீட்டில் எப்படி உண்மை உள்ளாக இருந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஒரு வீட்டில் உண்மை உள்ளாராக இருக்கிறாருங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 3:18 வசனத்தில் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் சொல்லிட்டு கீழ்ப்படியார் குறித்தார் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார் என்று பார்க்கிறோம்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்க்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல் குறித்து சொல்கிறார். அப்படி கண்டினியூ பண்ணி சொல்கிறாருன்னு பார்க்கும். இளைப்பாறுதல் குறித்து அங்கே சொல்கிறார். அதுக்கு முதல் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல்னா 1000 வருட அரசாட்சியை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பேசியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் தேவன் தம்முடைய கிரியை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்தார் என்று 7 நாளை குறித்து சொல்லியிருக்கிறாரே, அன்றி அவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்று அந்த இடத்தில் தான் சொல்லியிருக்கிறாரே. ஆகியால் சிலர் அதில் பிரவேசிப்பதும் சிலர் இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கப்பட்டால் சுவிசேஷத்துக்கு மூலமாக கேட்டவரை கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்க போனோம் அப்படின்னால இருக்கு. அது வந்து சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 8, 9, 10 போன ஒரு விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த காரியங்கள் குறித்து பேசியிருப்பாருன்னு பார்க்கும்.
அதுக்கப்புறம் இந்த இளைப்பாறுதல் குறித்து பேதுரு வந்துட்டு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் அவங்க பேசியிருப்பாருன்னு பார்க்கும். இளைப்பாறுதல் குறித்து பேசிப்பாருன்னு பார்க்கும். இங்கே ஓய்வு நாள் குறித்து பேசியிருப்பாருன்னு பார்க்கும். ஓய்வு நாள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க பேசியிருப்பாருன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் குறித்த காரியத்தை திஷ்டாங்கல் படுத்தி பின்னாடி அவர் நினைச்சிருவாரு ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பார்க்கும். இதே ஓய்வு நாள் வந்துக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் பேசியிருப்பாருன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருப்பாருன்னு பார்க்கும். மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்தீர்ப்பார். அந்த மனுஷரை மரித்தோரை எழுப்பதினாலே அது நிச்சயத்தை எல்லோரும் விளங்கப்பட்டிருக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோல சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுவதை இன்னொரு தடவை கேட்போம் என்றார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு நாளை குறித்து ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்கான்னு பார்க்கும். உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதேமாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் தனது வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாளில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து சம்பாதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ கிறிஸ்து பாடப்படவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து சிஸ்தாம்படுத்தினார். அவன் பார்த்தீங்க அப்போ பவுல் நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை திஷ்டாங்கப்படுத்தி காமிச்சிருக்கான்னு பார்க்கும். அப்போ இந்த உயிர்த்தெழுதை குறித்து நிறைய காரியங்களை அவர் பேசியிருக்கான்னு பார்க்கும். பவுல் தான் நிறைய பேசியிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இளைப்பாறுதல், அது 1000 வருட அரசாட்சியை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அது ஓய்வு நாள்னா ராஜ்யம். 7ஆம் நாள் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அதுதான் இளைப்பாறுதலுக்கான விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டி பேசியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ இந்த விஷயம் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான் அங்கே பேசியிருக்காருங்கான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யங்களை இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்தை பேசியிருப்பாருன்னு பார்க்கும். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிற அப்படின்னாலுங்கிற விஷயம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் படிக்கும் சொல்லுவார். ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தனது கிரியை முடித்து ஓய்ந்திருப்பான். 7ஆம் நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல இப்போ சபை மக்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அதாவது தேவனுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறப்போ ராஜ்யத்தில் ஓய்ந்திருக்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் உலக ஜனங்களுக்கு அங்கே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும். அப்போது சிருஷ்டிப்பின் வரலாறு முடித்து 7ஆம் நாள் கிறிஸ்து ஓய்ந்திருக்கான்னு பார்க்கும். பிதாவினுடைய வேலையை அங்கே செய்து முடிச்சுட்டு இங்கே கிறிஸ்து ஓய்ந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ அவர் ஓய்வு நாள் அப்போ ஆதாமுக்கு முதல் நாள்னா அது என்னென்னா பூமியினுக்குரிய காரியங்கள் அவனுக்கு முதல் நாளாக இருக்குன்னு பார்க்கும். ஆதாமினுடைய சந்ததிக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு 7ஆம் நாளுங்கிறது ஆதாமினுடைய சந்ததின்னு பார்க்கும். மண்ணானவன் இப்படிப்பட்டவனோ மண்ணானவன் அப்படிப்பட்டவன் சொன்ன மாதிரி அங்கே ஆதாமினுடைய சந்ததின்னா மனு குலத்துக்கு உள்ளவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்யத்தில் வருவாங்க பார்க்கும். ஆதாம் கீழ்ப்படியாமக்குள்ள போனால் அதுமாதிரி கீழ்ப்படியாமல் ஜனங்களை தேவன் ஒரு வாய்ப்புகள் கொண்டு சத்தியத்தை கொடுப்பான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தம் செய்து தேவனுடைய வேலையை செஞ்சு முடிச்சான்னு பார்க்கும். அதுபோல் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவோடைய வேலையில் செய்து நம்ம ஓய்ந்து முடித்தோம்னா அப்போ நமக்கு அந்த ராஜ்யத்தில் உலக ஜனம் மாதிரி ஓடுற விஷயம் கிடையாதுன்னு பார்க்க. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற வேலை மட்டும்தான் அங்கே இருக்குங்கிற விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த இளைப்பாறுதலை குறித்து பேதுரு சொல்லியிருப்பார் பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்கள் படிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூவும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். மேலும் நம்முடைய நீடிய பொறுமையும் இரட்சிப்பென்றும் எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவார். ராஜ்யத்தை குறித்து இவர் சொல்கிறாரு, இதை அவர் எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளே சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களுக்கும் உறுதி இல்லாதவர்களுக்கும் மற்ற வேத வாக்கிலே புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவளை புரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார்னு பார்க்கும்.
வந்து பவுல் வந்து நிறைய எல்லா நிருபங்களும் வந்துட்டு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் சொல்கிற விஷயங்களே வந்துக்கிட்டு அறிகிறதுக்கு அரிதான காரியம், நம்ம கேட்குறதுக்கு வந்து ஒரு அரிதான காரியம். ஆனால் அவர் பேசியிருக்கிறதே சிலருக்கு வந்து புரட்டியிருக்காங்கங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஒரு 6000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த உயிர்த்தெழுதலும் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க வேதமானவர்கள், உயிர்த்தல் நடந்தாச்சு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சில காரியங்களை என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கிறதான காரியங்களை புரட்டுகிறார்கள்ங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வந்து மெல்கிசேதேக்கு குறித்து இங்கே பேசியிருக்காருன்னு பார்க்கும். மெல்கிசேதேக்கு குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எபிரேயர் நிருபத்தில் பவுல் சொல்லியிருக்காரு 7ஆம் அதிகாரம் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு மெல்கிசேதேக்கு என்று ஒரு நாமம் இருக்குது என்று சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா பவுல். அது மாதிரி எபிரேயர் 5:10 சொல்லியிருக்காரு, எபிரேயர் 6:20 சொல்லியிருக்காரு. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு குறித்து தனியாக ஒரு விஷயமே பேசியிருக்காருன்னு பார்க்கும். இதில் வந்து ஒரு அரிதான காரியம், அதை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா பவுல் தான் பேசியிருக்காருன்னு பார்க்கும். ஏன்னா பவுல்கிட்ட தான் அந்த காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த தோரால் உள்ள அந்த பகுதி, அவர்கிட்ட அந்த பிரதி இருக்குன்னு பார்க்கும். அவர்கிட்ட புத்தக சூழலுங்கிறான ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதை படித்து அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட கமாலியன்கிறதான வேத பண்டிதர்கிட்ட வந்து அவர் படித்து நிறைய காரியங்களை வந்துட்டு மைண்டில் ஏற்றி வச்சிருக்காரு. பின்னாடி புத்தக சூழலாம் வச்சிருக்காரு. அதை வச்சு என்ன செய்கிறாரு, சபைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுறான்னு பார்க்கும். மெல்கிசேதேக்கு குறித்து கூட அவர் வந்துட்டு அங்கே வந்து வியாக்கியானம் பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஆசாரியனுடைய முறைமை குறித்து அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கிற வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பக்தி விரயத்தை கேட்கும் பொருட்டாக அவர் குமாரனாக இருந்து பட்ட பாலினாலே கீழ்ப்பள்ளி கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு கெத்செமனே தோட்டத்தில் கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிடிக்க வர விஷயமும் அங்கே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுற விஷயத்தை இங்கே வந்துட்டு எபிரேயர் நிருபத்தில் வந்துட்டு அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து எபிரேயர் 5:10 மெல்கிசேதேக்கு முறையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறார் சொல்கிறாரு. இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நாம் விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்த உள்ளவர்களாக இருக்கிறபடினால் அதை விளங்குவதற்கு அரிதாக இருக்கிறதுன்னு இருக்கு. இதான் பார்த்துருங்க, அரிதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இதை தான் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, வந்துக்கிட்டு பவுல் வந்து சொல்கிறது வந்துட்டு அரிதாக இருக்கிறது, ஆனால் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பேதுரு அவருடைய நிருபங்களில் வந்து அவர் மேற்கோள் காட்டி அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். எல்லா நிருபங்களும் எவ்வளோ குறித்து பேசியிருக்கிறானே சொல்லிட்டு சில காரியங்களே அறியதற்கும் அரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அப்போ படிக்காதவர்களும் உறுதியில்லாதவர்களும் அவருடைய பேச்சை கேட்க முடியாதுங்கிறான்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் மெல்கிசேதேக்கு குறித்து அவர் பேச முடிச்சா சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு கேள்வியில் மந்தவனாக இருக்கீங்க, அதனால் வந்துக்கிட்டு விஸ்தாரம் இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு வேத வாக்கியங்களை மூல உபதேசத்தின்படி மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க இருக்கிறீர்கள். பால் கொள்ளுகிறவர் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதபடினால் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானந்திரவுடைய ஆகிய பூரண வயதுகளுக்கு தகுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அவர் வந்துட்டு பவுல் வந்து ஒரு மெச்சூராக இருக்கான்னு பார்க்கும். இந்த மெச்சூரான அனுபவம் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சீஷர்களுக்கு ஒரு அப்போஸ்தலர் கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா இவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 2ஆம் மரணத்தை குறித்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஆபிரகாமினுடைய ஆணையிடுதலை குறித்து அவர் சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அதாவது 4ஆம் வசனம் சொல்கிறார், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவி பெற்று தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தை ருசி பார்த்து மறுதலித்து போனார்கள். தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிற்கு கூடாத காரியம் சொல்லிட்டு அவருடைய 2ஆம் மரணத்தை குறித்து அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வருத்திடுவீங்க, 2ஆம் மரணத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏனெனில் உங்களுடைய கிரியையும் நீங்கள் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்து வருகிறனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்து அவருடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அணிந்து உள்ளவில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். சொல்லிட்டு முன்னாடி வசதிங்க சொல்கிறாரு,
பிரியமானவரே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரிய காரியம் உங்களிடம் உண்டென்று நம்பிக்கிறோங்கிறான விஷயம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதான் சொல்கிறாரு 10 வசனம் சொல்கிறாரு, ஏனென்றால் உங்களுடைய கிரியையும் நீங்கள் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அவர் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அனுமதி விடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆம் மரணத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கீங்க, ஆனாலும் திரள் கூட்ட வகுப்பாரை குறித்து தான் இந்த 10ஆம் வசனம் சொல்லுதுன்னு பார்க்கும். ஏன்னா ஒருத்தர் துணிகரமாக பாவம் செய்கிறாங்க, ஒன்றும் அறியாமல் பாவம் செய்கிறாங்க பார்க்கும். அந்த அறியாமல் பாவம் செய்கிறவங்கள திரள் கூட்டமாக மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் பட்ட பிரயாசத்தை தேவன் மறக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். துணிகரமாக பாவங்க 2ஆம் மரணத்துக்கு குறித்து அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ண விஷயத்தையும் அவர் சொல்கிறான் பார்க்கும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது ஆணையிடும்படி தம்மில் தாமே ஒருவரும் இல்லாதபடினால் தனது பேரில் ஆணையிட்டு சொல்கிறாரு. சொல்லி நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருகு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆதியாகமத்தில் அங்கே சொல்லப்பட்ட விஷயம். இது ஈசாக்க பள்ளி கொடுக்கும் போச்சில் அவர் சொல்கிற விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஆதியாகமத்தை சொல்கிற விஷயங்களை அந்த தோரா அவருடைய கையில் இருக்கிறதுனால அதை படித்து அடிச்சுறாரு சபைக்கு அந்த காரியங்களை சொல்கிறான்னு பார்க்கும். கடைசி 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடியாக இருக்கிறவராகிய இயேசு மெல்கிசேதேக்கு முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியாக நமக்காக திரைக்குள் பிரவேசித்தார்கள் சொல்கிறான்னு பார்க்கும். ஆசாரி முறைமையை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. இந்த மெல்கிசேதேக்கு யாருங்கிறான விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். இந்த மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியம் இருந்துன்னு சொல்கிறான்னு பார்க்கும். உன்னதமான ஆசாரியனா இருந்து சொல்லியிருக்கோம். ஆசாரியன்னா தேவனுக்காக பரிந்து பேசுகிற விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உன்னதமான பிதாவாய் தேவனுக்கு அடையாளப்படுத்து. பிதாவாய் தேவனுக்கு ஆசாரியனை யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுகிற இதையும் தேவனுக்காக பரிந்து பேசுகிற வேலையை யார் செஞ்சுட்டு மாண்டவரை பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ மெல்கிசேதேக்கினுடைய பொருளுடைய அந்த வார்த்தையை பொருள் அவர் சொல்கிறார் பார்க்கும். அவர் நீதியின் ராஜாவும் அதாவது நீதியின் ராஜாவென்றும் சமாதானத்தின் ராஜா என்று பொருள் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து நீதி இருக்குது, சமாதானம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் நீதியின் ராஜா, நீதி செய்கிற வேலையாட்ட இருக்குது. சமாதான ராஜான்னா சமாதான பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவ நீதி செய்கிறவராக இருக்கிறான்னு பார்க்கும். அவர் நினைச்சாருன்னா மீட்கும் பொருள் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு தான் சொல்லப்பட்டிருப்பாரு. நீதி விலகுறாருன்னா அவர் ஆதாமி சந்ததி மரணத்துக்குள்ளே தான் போகணும். ஆனால் மரணத்துலேருந்து காப்பாற்றுற வேலையை அந்த நீதி வேலையை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறோன்னு பார்க்கும். அப்போ நீதிபதி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை விடுதலை பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை தான் அவர் பண்ணுவார்னு பார்ப்போம். அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகள் யாரோட கஷ்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீதிபதியுடைய கஷ்டத்தில் தான் இருப்பாங்க பார்க்கும். அது நீதிபதியுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அப்போ அவரை அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகளை அடிக்க துன்புறுத்துறது நீதிபதி தெரிந்தால் அந்த நீதிபதி அந்த போலீஸ்காரர்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பான்னு பார்க்கும். அப்போ நீதிபதி அந்த அந்த குற்றம் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அவங்க விடுதலை பண்ணுவான்னு பார்க்கும். யாராவது கைதிகளை இல்லைன்னா அவங்களது கொஞ்ச நாள் சிறையிலேருந்து விடுதலை பண்ணுற வேலையை தான் நீதிபதி பண்ணுவான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராய் நீதிபதியாக இருந்து நம்மளுக்கு நினைச்சாரு மனு குலத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்குற அந்த விஷயமா அவர் பண்ணுறான்னு பார்க்கும். இதுதான் இங்கே சொல்லப்படுது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை மெல்கிசேதேக்கு விளக்கம் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். இவரை கருத்து மெல்கிசேதேக்கு குறித்து பவுலை மாதிரி கொடுக்கறதுக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லாகவே அவர் தான் படிச்சுருக்கான்னு பார்க்கும். முழு வேதாகமத்தையும் கரைச்சி குடித்தவர் யாருன்னு சொன்னோன்னா நம்ம பவுல் தான் சொல்ல முடியும். அதனால தான் மெல்கிசேதேக்கு குறித்து யாருமே பேசாத காலத்தில் இவர் தான் அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ புதிய ஏற்பாடு மெல்கிசேதேக்கே பேசுகிறது யாருன்னா நான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பேசுகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் சங்கீதக்காரன் தாவீது அந்த 110ஆம் சங்கீதத்தில் அங்கே பேசியிருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததை அங்கே மெல்கிசேதேக்குன்னு சொல்லி அங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த எபிரேயர் எழுதுனது நம்ம ஆண்டவராய் நம்ம பவுல் இருக்கிறது அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தை முறைமை பற்றி அவர் பேசியிருப்பார்னு பார்க்கும். நியாயப்பிரமாணம் குறித்து பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலிகளை குறித்து இங்கே பேசியிருப்பார்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பட்சத்தில் அவர் ஆசாரியர் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கையும் செலுத்துகிற ஆசாரியர் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாருன்னு பார்க்கும்.
அப்போ வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற பலி மிருகமாக தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆசாரியன் என்ற காரியங்களை வந்துட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆசாரியர் வந்துக்கிட்டு அவர் பூமியில் இருக்கும்போது ஆசாரியர் இருக்க மாட்டார். ஏன்னா காணிக்கை பலி செலுத்துகிற அங்கே ஆசாரியர் இருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த ஆசாரிய முறைமையையும் அந்த இயேசு கிறிஸ்து ரேன்சமையும் இங்கே வந்துட்டு ஒத்து வைத்து இங்கே பேசுகிறான்னு பார்க்கும். அது மாதிரி அந்த பலியில் அந்த காரியங்களெல்லாம் அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்சது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பலிகளை குறித்து அவர் சொல்கிறார். அதெல்லாம் ஒரு நிழலான ஒரு காரியங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்ல முடிச்சல, இவைகள் சிறு திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்டது. போஜனம் பானங்களும் பலவிதமான சாணங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்கு அல்லாமல் வேறில்லை. கிறிஸ்துவான வரப்போருக்கு நன்மைக்குரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரம் வழியா அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாடு வெள்ளாங்காலை இவைகளின் இரத்தத்தினாலும் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாடு நடந்த அந்த பலி காணிக்கை எல்லாமே என்ன பண்றாருன்னா அது வந்துட்டு ஒரு சடங்கு ஆச்சாரமாக தான் இருந்துச்சு. அது வந்து பொருள் வந்து கிறிஸ்துவை பற்றி தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு பாவம் செஞ்சா அந்த ரத்தம் வந்துட்டு பலி செலுத்தினா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். ஆனால் அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் ஒருத்தருடைய பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியுமா இருந்துச்சுன்னா அப்போ இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாடில் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அந்த பாவ நிவர்த்தியாகிய அந்த பலிகள் செலுத்தினது வந்துட்டு அது ஒரு சடங்காச்சாரமாகவும் அதுதான் இருந்துச்சுன்னு பார்க்கும். அது வந்து வரப்போகிற கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது அடுக்கான விஷயத்த அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை மேற்கோள் காட்டி தான் இங்கே எபிரியர்களுக்கு அவர் வந்து விலக்கி சொல்கிறான்னு பார்க்கும். விலக்கி அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அந்தபடியே காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரி சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாகும்படி பசுத்தமாக்கும். ஆனால் நித்திய ஆவினாலே தம்மை பழுதற்ற பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளுக்கு சுத்திகரிப்பது அதிக நிச்சயமாகமே அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் பார்த்து இங்கே வந்துட்டு பலிகளை குறித்து அங்கே பேசலாம் பார்க்கும். ஏன்னா எபிரேயருக்கு பேச அவங்களுக்கு பலி காணிக்க தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவரு சொல்கிறான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அந்த பலிகள் காணிக்கைக்கு ஒப்பிட்டு பேசலான்னு பார்க்கும். சில கடைசியாக சொல்லி முடிக்க முயற்சியில் எபிரேயர் 9ஆம் கடைசியாக சொல்லி முடிச்சில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களுக்கு சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு பாவமும் இல்லாமல் ஆவலோடு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் தரிசனம் ஆவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவாருங்கிறான விஷயத்தை சொன்னது யாருன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்து அப்படி சொல்கிறான்னு பார்க்கும். இதெல்லாம் தெசலோனிக்கர்களுக்கும் சொல்லுவார் பார்க்கும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்படி வருவார், மேகத்தில் வருவார், கடைசியை காண தொழிக்கும். அப்போ வந்துட்டு மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அப்படிங்கிற உயிர்த்தெழுடைய அந்த ஆர்டரை ஃபுல்லாக அவர் தான் பேசியிருப்பார்னு பார்க்கும். யார் பவுல் தான் பேசியிருப்பார்னு பார்க்கும். அப்போ உயிர்த்தெழுதை குறித்து ரொம்ப பிரம்மாண்டமாக பேசணும் யாரோ நம்ம அப்போஸ்தலன் பவுல் தான். அதை தான் இங்கே சொல்லி மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்துலேயும் எடுத்துகிட்டு அது நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் பேசுகிறான்னு பார்க்கும். பேசிட்டு என்ன சொல்ல இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்ற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளை ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தை பிரவேசிக்கும் போது பலியின் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், சர்வாங்க தகனையும் பாவ நிவாரண பலி உமக்கு பிரியாதல்ல என்றீர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது நான் இதோ தேவனே என்னுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகம் சொல்ல என்னை குறித்து எழுதியிருக்கிறேன்னு சொன்னவர் என்றான்னு சொல்லி அங்கே வந்துட்டு அந்த பலியை காணிக்கை குறித்து அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். இது எங்கே இருக்கு மட்டும் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் சொல்கிறான்னு பார்க்கணும். சொல்லிட்டு சொன்னார், அந்த நாட்களை பின்பு நான் அவர்களோடு பண்ணு உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இதயத்தில் வைத்தேன், அவர்களை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குறைத்த பின்பு சொல்லிட்டு அவருடைய பாவங்களை அவங்கள அக்கிரமத்தை நான் இனி நினைப்பதில் என்று சொல்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துக்கிட்ட பழைய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை அந்த கற்பனையில் எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னுடைய கற்பனைகளை வந்து சொல்கிறார், அவர் இதயத்தில் எழுதினாருங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை பற்றி சொல்கிற இயேசு கிறிஸ்துவோடைய பலி காணிக்கையும் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக சொல்கிறான்னு பார்க்கும்.
தேவனுடைய வீட்டின் மேலே அதிகாரான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி நாளுங்கிற விஷயம் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆசாரியங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எபிரேயர் 10:26 இரண்டாம் மரணத்தை குறித்து சொல்லுவார்னு பார்க்கும். என்ன சொல்லுவார்னா, மனப்பூர்வமாக வந்துக்கிட்டு பாவம் செய்கிறவங்களை குறித்து இரண்டாம் மரணத்தை குறித்து பேசுவான்னு பார்க்கும். 10 சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்தவர்களானால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதியை பட்சிக்கும் கோவாய்க்குன்னு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை குறித்து 37ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு. எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணான்னு சொல்கிறாரு. அதனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவருடைய ஆத்மா பிரியம் வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வர நீங்கள் காத்திருக்கணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா விசுவாச வீரர்கள்ங்கிறான ஒரு பட்டியலை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு எபிரேயர் 1 முதல் 40 வசனங்களையும் வரைக்கும் விசுவாச வீரர் பட்டியலில் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு. அது வந்துட்டு முழு வேதாகமத்தை சுருக்கமாக சொல்கிற விதமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் தான் என்ன பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்க்கும். சிருஷ்டிப்பின் வரலாறு துவங்கி ஆபேல் முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை விட்டு துரத்தும் காலம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். கிபி 73 துரத்து விடுதலை குறித்து கடைசியாக சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அவங்க வந்து எடுத்துக்காரு, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் காணப்படவில்லை, வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளும் பூமி கண்வெடிப்பில் சிதன்று அலைந்தார்கள் சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். இது எப்போ நிகழ்ப்புன்னா கிபி 73 நிகர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் சொல்லப்படுற சங்கீதம் 79ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் புறஜாதியர் வந்து உங்கள் சுதந்திரத்தை வந்து எருசலேமை மண்மேடாக்குவாங்க, அங்கே வந்துட்டு அந்த ரத்தத்தை வந்துக்கிட்டு தண்ணீரை போல் சிந்துற விஷயமும் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொல்லப்படுற விஷயத்தை அங்கே சொல்லுவார்னு பார்க்கும். பவுல் வந்துட்டு என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, பவுல் நீரோ மன்னனால அங்கே எருசலேமில் அங்கே கொலை செய்யப்படுற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. என்ன பரிசுத்தவான்களை என்ன செய்வாங்க, அங்கே வந்து கொல்லுவாங்க, அவங்க ரத்தத்தை சிந்துவாங்க, ஆகாயத்து பறவைக்கு அவங்க வந்துட்டு இறையா கொடுத்தாங்க, அந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருப்பான்னு பார்க்கும். 79ஆம் சங்கீதத்தை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அதை இங்கே அவர் சொல்லியிருப்பான்னு பார்க்கும். சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ண ஆகாதபடி விசேஷமான நன்மை ஒன்றை தேவன் நமக்காக முன் குறித்து நியமித்திருக்கான்ட்டுக்கு. பரலோக ராஜ்யத்தை அவங்க வந்து அவ்வளோ நற்சாட்சி பெற்றாலும் அவங்க பரலோக வாய்ப்பு அவங்க போக முடியல. ஆனால் நம்மளே இல்லாமல் பூர்ணமாக்க முடியாது. ஏன்னா யாக்கோபனுடைய மதிகடத்தை சீயோனில் மீட்கப்பட்டவர்கள் வந்து அனுப்பிச்சுவாங்க, அவங்கள புத்தியை வந்துட்டு தெரிவிப்பாருன்றிருக்கு. அப்போ வந்து மீட்கப்பட்டவர்கள் அவர் சீயோனில் வந்து மீட்கப்பட்ட வந்து யாக்கோபன் மதிகடத்தை தெரிவிப்பாருன்னா அங்கே ராஜ்யத்தில் வந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயமாக அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாச ஓட்டத்தை பொறுமையாக ஓட எடுத்து அறிவுறுத்தி சொல்கிறான்னு பார்க்கும். அங்கே சிக்ஷைகளை குறித்து அங்கே பேசுகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசே நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன்னு சொல்லத்தக்கதாக அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. நீங்கள் சீயோன் மலையிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனின் நகரமாக பரம இடத்துக்கும் 10,000 தேவதூரிடத்துக்கும் பரலோகத்தின் பேரளவு இருக்கிற முதற்பான இடத்துக்கும் சர்வ சங்கமாகிய சபையிடத்துக்கும் யாவருக்கும் நீதிபதியாக தேவனிடத்துக்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான ஆவியிடத்துக்கும் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்துக்கும் ஆபேலின் இரத்தத்தை பேசினது பாக்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இயேசுவிடத்து வந்து சேர்ந்தீர்கள் அங்கே விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீயோன் மலையை குறித்து அங்கே சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அப்போ சீயோன் மலையை குறித்து வேறு யாரெல்லாம் பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 48:2 படிப்பமானது சீயோன் மலை என்ன சீயோன் பர்வதம் படிப்பமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறான விஷயம் சொல்லிருக்கு. அது வடபுறத்தில் இருக்குதுன்னு சொல்லிருக்கு. வடபுறம்னா பூமிக்கு வடக்கே இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு அது பரலோக ராஜ்யத்தை இங்கே குறிக்கப்பட்ட சொல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 13-14 இந்த வந்து சீயோன் பர்வதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த சீயோன் பர்வதத்தை குறித்து மலையை குறித்து சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் 14ஆம் அதிகாரத்தில் யோவான் வந்து அந்த தரிசனத்தில் பார்க்குறாரு. ஏன்னா சீயோன் மலையத்தில் அந்த 1,46,000 பேர் நிற்க கண்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறார், நிற்கிறத கண்டா தேவதூதில் இருக்கிற கன்றெல்லாம் பார்க்குறான்னு பார்க்கும். ஆனால் பவுல் வந்துக்கிட்டு யோவான் கன்றதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை அவருக்கு பார்க்குறான்னு பார்க்கும். இது எப்படி பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா யோவான் வந்து ஆவிக்குள்ளாகி போகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவரும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தை எடுத்தது அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதை வந்துட்டு அவர் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறார். ஏன்னா தான் போனதாக சொல்லாமல் ஒரு மனுஷனை அறிவேன் அது வந்துட்டு இத்தனை 14 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு போன விஷயத்தை அவர் வந்து மேற்கொள்ளி காட்டி பேசியிருப்பார் பார்க்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார்,
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் ஆளின தரிசனங்களை வெளிப்படுத்தலையும் சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பு இருந்தானோ அதை அறிவேன், தேவன் அறிவார்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 வானங்கள் குறித்து நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும் சொல்கிறாரு. அந்த மனுஷன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷன் பேசப்படாத வாக்கு எட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் புறம்பு இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார்னு சொல்கிறான்னு பார்க்கும். பரலோகத்துக்கு அந்த போன விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சொல்லுவார், மனுஷன் பேசக்கூடாத வாக்கு கேட்டாத வார்த்தைகளே கேட்டேன் இருக்கும். அது எதை கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள் பாஷைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். எனக்கு 1016 பாஷை தெரிந்தால் தூதர் பாஷையில் பேசினாலும் சொல்லியிருப்பார். அப்போ தூதர்களுக்கு ஒரு பாஷை இருக்குங்கிற விஷயத்தை அங்கே சில கொரிந்தியரில் மென்ஷன் பண்ணியிருப்பான்னு பார்க்கும். அப்போ சியோன் மலைங்கிறான ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாருன்னா அவர் சியோன் மலையை அவர் பரலோகத்தில் பார்த்துருக்கான்னு பார்க்க, அதை தான் அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு எபிரேயரில் சங்கீதத்தை சொல்ல முடிஞ்சு படிப்பமானது அப்படின்னு சொல்கிறாரு. படிப்புங்கிறது சதுரத்தை ஒரு அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதே தான் வெளிப்படத்தில் 22ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்ல முடிச்சல என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த 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 அளவுகளை குறித்து அவர் சொல்லுவார்னு பார்க்கும். 22ஆம் அதிகாரத்தில் அந்த நகரம் சதுரமாக இருக்கும், அதனுடைய நீளத்தை குறித்து அவர் பேசியிருப்பான் பார்க்கும். வெளிப்படத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், அது சதுரத்தை மாதிரி இருக்குன்னு சொல்லி, அதான் படிப்பமான வாசல்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அப்போ இதெல்லாம் பவுலுக்கு தேவன் அந்த வெளிப்படுத்திருக்காருன்னு பார்க்கும், அதை தான் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சகோதர ஸ்நேகத்தை நிலைத்திருக்க கடவுள்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவாகம் எல்லாருக்கும் கனம் உள்ளதாக இருக்கணும், கனம் உள்ளதுன்னா திருமணம் எல்லாரும் செய்யணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண ஆசை இல்லாததான் நடந்து கொண்டு இருக்கிற போதும் என்று எண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதே தான் தீமோத்திக்கு அவர் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீங்கிக்கும் வேறாக இருக்குது, விசுவாசத்தை வழி போவாங்கன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு பார்க்கும். அப்போ இந்த ரைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம பவுல் தான் அங்கே சொல்லியிருக்க விதமாக இருக்கும் பார்க்கும். விவாகத்தை குறித்து எங்கே பேசுவார்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அதில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த விவாகத்துக்குரிய காரியங்கள், திருமணம் குறித்த காரியங்களை அவர் இங்கே சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்பட போயிருந்தா பவுல் தான் நினச்சிறாரு இங்கே வந்துட்டு பேசியிருக்காருன்னு பார்க்கும். பவுலை தவிர இவ்வளோ அழுத்த திருத்தமாக யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பெல்லாம் பார்க்கும். கடைசியாக வந்துக்கிட்டு அந்த 13ஆம் கடைசியாக முடிக்க முடிச்சுட்டாரு. சகோதரே, நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதி இந்த புத்திமதி வார்த்தையான நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளதாக வேண்டியது கொள்கிறேன். என் சகோதரனாகிய தீமோத்து விடுதலையாக்கப்பட்டான் என்று சொல்லிருக்கு. இங்கே சகோதரன் சொல்லி இங்கே சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சிலர் சொல்லுவாங்கன்னா தீமோத்து சகோதரன் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அவர் மகன் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வசனம் இருக்குது, நம்ம அதை கூட நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயர் நிருபத்தை இத்தாலிய தேசத்துலேருந்து எழுதியிருக்கான்னு சொல்லி போன பாடத்தில் ரொம்ப தெளிவாக பார்த்து முடிச்சிருப்பான்னு பார்க்கும். அப்போது எபிரேயர் நிருபத்தை எழுதின யார் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்லி திட்டவட்டமாக அங்கே பார்த்து முடிக்கிறோம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்னென்னா புஸ்தக சுருள் ஒன்று வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நம்ம அதை கூட நம்ம படிச்சுலாம் பார்க்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவனோட வசனத்தை நான் வைத்து வந்த மேல் அங்கேயும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவரிடத்துல மேலங்கி புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்து வான்ருக்கு. அப்போ புஸ்தகங்கள்னால் அது நியாய பிரமாணத்து காரியங்கள் எல்லாமே ஒரு புஸ்தகம் வச்சுருக்காரு. அது போக அது தோல் சுருளும் வச்சுருக்கான்னு பார்க்கும். அதை வச்சு தான் நினச்சிடாரு பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அந்த எபிரேயர் நிருபங்களை சொல்லும் போச்சில் நியாயப்பிரமாண காரியங்களும் அதுக்கப்புறம் சங்கீத புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாமே பேசியிருப்பாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அந்த புஸ்தகம், அதாவது அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன ஆகமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா ஆசாரிகள்கிட்ட இருக்கும், பிரதான ஆசாரிகள்கிட்ட இருக்கும், ஆசாரியர் வகுப்பவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத பிரமாணத்தை கட்சி போதிக்கிறவங்கள்ட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்கிட்ட இருக்குன்னு பார்க்கும். இப்படி தான் இருக்குன்னு பார்க்கும். இந்த பிரதி வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த பிரதி எடுக்கணும்னா அது ரொம்ப செலவாகும்னு பார்க்கும். அந்த மாதிரி பணம் கொடுத்து நினச்சிடாரு பார்த்தீங்கன்னா இந்த வாங்கியிருக்கான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா தேசாதிபதியாக இந்த ஃபெலிக்ஸ் இவரை விடுதலை பண்ணுறதுக்கு பணம் எதிர்பார்த்தான்னு பார்க்கும். ஏன்னா
பவுல்கிட்ட வந்துட்டு ஒரு பணம் இருக்குது, அதனால் பணம் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகங்கள் சொற்தூரெல்லாம் வாங்குறதுக்கு முடியும்னு பார்க்கும். ஏன்னா அந்த வசதி வாய்ப்பு இருந்தால் தான் அந்த விஷயங்கள் பண்ண முடியும்னு பார்க்கும். பெலிக்ஸ் அப்போல விடுதலை பண்ணுறதுக்கு பணத்தை எதிர்பார்த்தான்னு பார்க்கும். அப்போனா பவுல் ஒரு செல்வந்தராக இருக்கிறான்னு பார்க்கும். ஒரு செல்வந்தராக இல்லாமல் இது என்ன செய்யணும், அந்த புஸ்தகம் சொற்தூரெல்லாம் வாங்க முடியாதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அரிதான காரியங்களெல்லாம் எழுதுகிற யாருன்னா பவுல் தான் எழுதுறதுக்கு எபிரேய நிறுவத்தை பவுல் தான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். பர்னபாவோ வேறு யாரோ எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தீமோத்தி சகோதரன் என்று அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பவுலாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் கொலோசியர் எழுத சொல்ல முடிச்சல இங்கே தீமோத்தியை என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரன் என்று சொல்கிறான்னு பார்க்கும். பவுலுடைய ரொம்ப வயதில் சின்னவர் தான் தீமோத்தின்னு பார்க்கும். அதனால தான் அவனுக்கு 2 குமாரங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் கொலோசியரில் எழுத முடிச்சல என்ன சொல்கிறான்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதவும் 1 திருமுகத்தில் சொல்ல முடிச்சல தீமோத்தி சகோதரங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். கொலோசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தியும் கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசத்திலே இருக்கிற சகோதரர்களுக்கும் எழுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தீமோத்தி தன்னோட சகோதரங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். எபிரேயர் 13:23 அங்கே தீமோத்தியை சகோதரங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே என்ன பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகத்தை பவுல் தான் எழுதியிருக்கிறாருங்கிற விஷயம் ஆதார வசனங்களை பார்த்துருக்கோம். ஏன்னா பவுல் எழுத ரைட்டிங்கை அதை பேதுரு சொல்கிறாரு. பவுல் சொன்ன காரியங்களை பார்த்துக்கிட்டா அறிகிறதுக்கு அரிதான காரியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் உயிர்த்தெழுதல் குறித்தும் அதுக்கப்புறம் ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசுகிற 3ஆம் உலகத்தை குறித்து அங்கே பேசியிருக்கார். அதை தான் மேற்கோள் காட்டி புதிய வானம் புதிய பூமிங்கிற விஷயத்த பேதுரு அவர் காரியங்களை அவர் நிருபத்தை சுட்டி காட்டி அதை பவுல் ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்ன விஷயத்தை இங்கே சொல்லியிருப்பார். பவுல் உயிர்த்தெழுதல் குறித்து தான் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாருன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்தில் 13 அதிகாரங்களை எவ்வளோ பெரிய அதிகாரங்களை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் தான் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் நிருபத்தை எழுதுனது பவுல் தான் அங்கே 4 விஷயத்தை நம்ம 2 பாகத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம் பார்க்கும். இவளோட பெருமையை கேட்டவங்களை தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.